அனைவருக்கும் வணக்கம். ஆ, நான் எப்பயும் சொல்ற மாதிரி, இது வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாரி, நானும் இத வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் எப்பயுமே பயன்படுத்துவேன். இன்னைக்கு வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும். அதோட வந்து ஒரு சாரிய நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார், இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில ஏதோ ஒரு நான் ஒரு வார்த்தைய விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமே அந்த மாரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்கா நம்ம சொல்றோம். ஆனா அது ஆப்போசிட் சைட்ல எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால வெரி வெரி சாரி எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து நன்றி ஐ மீன் சாரி கேட்டுக்கிறேன். ஆ ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ஜீ5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறது யூசுவலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, யூசுவலா நம்ம இந்த இடத்துல நிக்கும்போது, நீங்க பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாரி தான் நம்ம பேசுவோம். ஆனா இன்னைக்கு இத நீங்க பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூ வுட் ஹவ் கம் டூ யுவர் கன்க்ளூஷன். வெளியில பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் குடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ஜீ5 இந்த வெப் சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்ல, ஐ அம் ஷூர் நீங்க எல்லாருமே அத வந்து நம்புவீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்து இன்னைக்கு உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாரி தான். சரவணன் சார் சொன்ன மாரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80கள்ல 90கள்ல வந்து என்னுடைய பேரண்ட்ஸும், என்னோட ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது 80ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில கூட எங்க வீட்டு பக்கத்துல நான் சார்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆழ்வார்பேட், அபிராமபுரத்துலலாம் அந்த பொட்டி கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவலெட்ன்னு சொல்லுவாங்க. சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாரி நாவல்கள் மாதிரி, அதாவது ஒரு குயிக்கா ஒரு சைதாப்பேட்ல நீங்க வந்து பஸ்ல ஏறுனீங்கன்னா, ஒரு பாரிஸ் கார்னர் போறதுக்குள்ள படிச்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு குயிக்கா ஒரு கிரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்க, அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு கிரைம் அப்படிங்கிற கிரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்றத விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்கங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து கிரைம், ஹாரர் இது 2மே எனக்கு ரொம்ப புடிச்ச ஜானர். இந்த கிரைம் அப்படிங்கிறது நேத்து கூட நைட் நான் இப்ப வந்து வேற ஒரு ஓடிடி தளத்தில ஹெர்க்யூல் பைரோ அந்த அகாதா கிறிஸ்டியோட ஒரு சீரிஸ் தான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த ஹூ டன் இட் யாரு செஞ்சாங்க? அப்படிங்கிற அந்த கேள்வி வர இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். சஸ்பென்ஸா இருக்கும். அத வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா, ரொம்ப அழகா கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அத பத்தி டைரக்டர் அதிகமா பேசுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவ ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, அத தவமாய் தவம் இருந்து, நினைத்தேன் வந்தாய் அந்த மாரி நெறையா வந்து ஏதோ 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஆம், அதுக்கப்புறம் வந்து மதில், ஆ செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிட்டு, இவர் யாரு அப்படிங்கிறத சத்தியமா இன்னைக்கு தான் நான் ஆக்சுவலா அவர வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசினது எல்லாமே டைரக்டர், அப்புறம் ஜீ5லேருந்து பேசினாங்க. ஆனா, ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது 2வது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து டு த புரொடக்ஷன் குரூப், எஸ்எஸ் குரூப். ஏன்னா, இவ்ளோ தைரியமா ஒரு புரொடக்ஷன் வேல்யூ முருகன் சார் அப்படிங்கிறது ஈபி இன்னைக்கு இங்க இல்லன்னு நெனைக்கிறேன், வெளியில இருக்காரு. அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு. நீங்க எப்படி வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க இந்த அளவுக்கு புரொடக்ஷன் வேல்யூ குடுப்பீங்க அப்படின்னு. ஆனா, அத பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, இத விட பெட்டரா குடுக்க முடியாது இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டூ சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நெறைய வெப் சீரிஸ் அதாவது வந்து ஒரு எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ்ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா. சினிமா மட்டும் இல்லாம இந்த மாரி ஓடிடி தளத்திலயும் எங்கள மாரி நெறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு குடுக்குறாங்க. ஸோ 2வது நன்றி அவருக்கு. 3வது இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வரதுக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா, கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனா எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி ஏற்கனவே நான் ஜீ5ல அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்கள தெரியும். ஆனா வந்து இந்த ஒரு கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் மாரி இருக்கு. இதுக்கு நாங்க வந்து வேற யாரையோ யோசிச்சிருந்தோம். ஆனா இது வந்து கரெக்ட்டா நீங்க பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு அதாவது ஹோல்டு பண்ற இவ்ளோ பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நெறையா நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியில எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்த என்ன நம்பி குடுத்த அ தீனா சாருக்கும், கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அஃப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன் நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரா சொன்னா வந்து சொல்லலன்னா ஏதாவது தப்பாயிடும். அதனால
அதில் ஒண்ணே ஒண்ணு குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்ப நான் வந்து பண்ண அந்த மார்ச்சுரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க, இந்த மாரி நீங்க தென்காசியில போய் அத ஷூட் பண்ணோம். அதில வந்து நெறையா அந்த இதெல்லாம் தெரியுது. ஆனா அந்த மார்ச்சுரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க தான் சொல்லலாமா சார் அத? ம். அது வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல தான் இங்க வந்து செட்டு போட்டது. அத உண்மையிலேயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கே அது உள்ள போகும்போது ரொம்ப ஈரியா இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்ல. ஆனா நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம். ஒரு மாரி ஈரியா, ஒரு மாரி க்ரீப்பியா இருக்கும். அந்த க்ரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சார உண்மையாவே பாராட்டணும். ஏன்னா, அங்க நடிக்கும்போது உண்மையிலேயே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். என்னடா ஒரு மாரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போற இடமா இருக்குன்னு. இத நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. இனிமே நான் அங்க போம்போது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். சொன்னாரு. அந்த ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. ஸோ எடிட்டரா இருக்கட்டும், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடிச்ச அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த ZEE5 வெப் சீரிஸ் இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க. இதுக்கு நீங்க குடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டா வந்து எங்களுக்கு நீங்க ஒரு ஒரு வார்த்தை நல்லா சொன்னா கூட, இது ஆடியன்ஸ்க்கு இத கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்க. இத பத்தி நெறையா பேசுங்க. நெறையா அ மக்கள்கிட்ட இத கொண்டு போங்க. தேங்க் யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக க்யூட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேறு ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ZEE5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவிலே ஒர்க் பண்ணவரு. சாரி எஸ்எம்ல ஒர்க் பண்ண சரவண மீனாட்சியில ஒர்க் பண்ணவரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னாரு. அவர் இங்க காணோம். அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சீரிஸ்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஸ்டேஜாவே எடுத்துக்கிறேன். எஸ்எஸ் குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்றி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உட்காந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்தபோது சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி.